கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வேத வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் குடும்பத்தாரை பலி விருந்துக்கு அழைக்கிறார். பலி விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஈசாய் தன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை பலி விருந்துக்கு ஆயத்தம் பண்ணி அவர்கள் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு தீர்க்கதரிசிக்கு முன்பதாக வந்து நிற்கிற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு முன்பதாக எலியாப்பை ஈசாய் கடந்து போக பண்ணினான். இவன் நானாக்கும் என்று கர்த்தரிடத்திலே கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். அபினதாயபையை கடந்து போக பண்ணினான், சம்மாவை கடந்து போக பண்ணினான். ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை கடந்து போக பண்ணினான். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்ட பொழுது, இவ்வளவுதானா உனக்கு குமாரர் என்று சொன்ன மாத்திரத்திலே கடைசியாக ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் நாட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனை உடனே அழைப்பி என்று சொல்லி அவனை அழைத்து வருகின்ற காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, வீட்டிலே ஒரு விசேஷித்த நிகழ்வு நடைபெறுகிறது, பலி விருந்து நடைபெறுகிறது. இந்த பலி விருந்தில் கூட ஈசாய் குடும்பத்தினர், ஈசாய் மற்றும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தாவீதை மறந்து போனார்கள். தாவீதை அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை உள்ள ஒரு நபர் என்பதையே அவர்கள் மறந்து அவனை பலி விருந்துக்கு கூட அழைக்காமல் இருந்த ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது அழைத்து வரப்பட்ட பின்பு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் பெற்றோர் உன்னை மறந்து விடலாம், அல்லது உன் பிள்ளைகள் உங்களை மறந்து போகலாம். அது மாத்திரமல்ல, குடும்பத்திலே சிலர் உங்களை உதாசீனப்படுத்தலாம். நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே சிலர் உங்களை உதாசீனப்படுத்தலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷனை மற்றவர்களுக்கு கூட கொடுத்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கின்ற இடத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். முற்றிலும் உங்கள் சொந்த குடும்பத்தாராலே நீங்கள் மறக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் 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 கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த தாவீதை அழைப்பித்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் உன்னையும் ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். உன்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் உன்னை மறந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் தக்க சமயத்திலே உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்கிறவர். மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஐயோ எல்லாரும் என்னை மறந்து போனார்களே என்று நீ
கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். பெற்றோர் என்னை கைவிட்டு விட்டார்களே, அல்லது பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு விட்டார்களே என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே நீ கர்த்தரை நோக்கி பார், உன்னை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எவனையும் மேன்மைப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிற என்னை நீர் மறக்காதபடியினால் மை ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் ஒருவரே உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஐயோ, என்னுடைய சொந்த குடும்பம் என்னை மறந்து போய்விட்டதே, நான் பணி செய்கின்ற இடத்தில் என்னை புறக்கணித்து விட்டார்களே என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற நபர்கள் உண்டையா. நீர் அவர்களை பார்த்து, நான் உன்னை மறப்பதில்லை என்ற வார்த்தையை சொல்லுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படும் படிக்கும் பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எப்படி தாவீதை, ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த தாவீதை அழைப்பித்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீரே, அப்படியே இவர்களுக்கும் நீர் உதவி செய்யும்படியாயும் அடியேன் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமீன், ஆமீன்.